அன்பர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்றைக்கு முதல் நாள். தமிழ்நாட்டில் 375 ஆலயங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்னும் பெயரில் 375 ஊர்களில் உள்ளன. வெளிநாடுகள் சிலவற்றிலும் இதே பெயரில் சிவாலயங்கள் உள்ளன. இதுவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பெருமையை பறைசாற்றும். இந்த கோவிலில் 12 மாதங்களும் திருவிழாதான். அவற்றுள் சித்திரை திருவிழாவே பிரதானமாக கருதப்படும். சித்திரை பௌர்ணமிக்கு முதல் 10 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திக்விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டம் என திருவிழா களைகட்டும். இன்று முதல் நாள் காலை கொடியேற்றுதல் நடைபெறும். சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதிக்கு என தனித்தனியாக கொடிமரம் உள்ளது. சித்திரை, மாசி, தை, ஆடி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் நடக்கும் திருவிழாக்களின் போது இந்த கொடிமரத்தில் கொடியேற்றப்படுகிறது. சுவாமி கொடிமரம் 56 அடி உயரமானது. கீழ் உள்ள நந்தி ஒரே கல்லால் ஆகியது. கொடிமரத்தை வணங்குவது முழு கோவிலின் தெய்வீக சக்தியையும் வணங்குவதாக கருதப்படும். 2013ஆம் ஆண்டு இந்த கொடிமரம் புதுப்பிக்க பெற்று குடமுழுக்கு செய்ய பெற்றது. இதில் இன்று முதல் நாள் கொடியேற்றப்படுகிறது. சிவபெருமானுக்குரிய கொடி ரிஷப கொடி. கண்காட்டும் நுதலானும் கலைகாட்டும் கையாலும் பெண்காட்டும் உருவானும் பிறைகாட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே என்பது தேவாரம். நெஞ்சகமே கோவில் என்பர் தாய்மானவர் சொல்வர். அந்த நெஞ்சக கோயிலை தூய்மைப்படுத்துவது மனிதனின் கடமை. கொடிக்கம்பத்திலிருந்து கருவறை வரை இறைவனின் சாநித்தியம் வியாபித்து நிற்கும். கொடிமரம் மூலாதாரம், பலிபீடம் சுவாதிஷ்டானம், நந்தி மணிபூரகம். கொடிமரம் இறை அருளை உயர்த்தி காட்டுகிறது. இந்த கொடிமரம் கோபுரத்தின் 3/4 பங்கு உயரத்திற்கு அமையும். நிலத்திற்குள் 5இல் 1 பாகம் ஸ்தாபனம் செய்யப்படும். அடிபாகம் சதுரமாக அமையும். இதனை ஸ்தம்ப பீடம் என்பர். கொடியேற்றம் முதல் தீர்த்தவாரி முடிய இறைவனை ஸ்தம்பத்தில் நிறுத்துவதே கொடியேற்றம் எனப்படுகிறது. கொடி 4 வீதிகளையும் எழுந்தருளை செய்வர். பின் விசேஷ பூஜைகளுடன் கொடியேற்றுவர். பின் மரத்தை சுற்றி ஆடையும் தர்பையையும் வைத்து கட்டிவிடுவர். கொடிமரம் சிவத்தையும், ஆடை ஆன்மாவையும், தர்பை பாசத்தையும் குறிக்கும். இறைவன் 5 தொழில்களில் கொடியேற்றம் படைத்தலை குறிக்கிறது. கொடியேற்றி தீபாராதனையுடன் காலை நிகழ்வுகள் நிறைவு பெறும். மாலையில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கற்பக விருட்ச வாகனத்திலும், ஸ்ரீ மீனாட்சி சிம்ம வாகனத்திலும் மாசி வீதிகளில் உலா வருவர். தேவலோகத்தில் உள்ள 5 மரங்களில் ஒன்று கற்பக விருட்சம். இந்த மரம் கேட்டதை கொடுக்கும் என்பது ஐதீகம். இறைவனும் தன் மெய்யடியார்கள் வேண்டியதை கொடுப்பவன் என்பதை உணர்த்தவே இந்த வாகனத்தில் ஸ்ரீ சுந்தரேசர் உலா வருகிறார். விலங்குகளின் அரசன் சிங்கம். இறைவன் பஞ்ச ஆசனங்களில் ஒன்று சிம்மாசனம். தற்பெருமையும் சினமும் அகங்காரமும் மனிதனை கெடுக்கின்றன. இவற்றை அடக்கி அடக்கம், சாந்தம், பணிவு, அன்பு, பக்தி முதலிய நற்குணங்களை கொள்வோர் ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அருளுக்கு பாத்திரமாவர் என்பதை சிங்க வாகனம் உணர்த்துகிறது. இன்று இந்த உலாவை தரிசிப்பதன் மூலம் நமது பகை கெடும், தடைகள் அகலும், எதிர்ப்புகள் அகலும், நினைத்தவை நிறைவேறும். இவற்றை மனத்தில் நிறுத்தி திருவிழாவின் முதல் நாளில் ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ சுந்தரேசரை வழிபட்டு உய்வோமாக. ஆடக மதுரை அரசே போற்றி,
கூடல் இலங்கு குருமணி போற்றி. சியாமலா பீட நிலையே ஜெகதம்பிகே.